நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நீதிபதி தீர்ப்பை வாசித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்று என்ன நடந்தது என்பது குறித்தும் வழக்கு கடந்து வந்த பாதை குறித்தும் விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ், இவரது மகன் பென்னிக்ஸ். இவர்கள் செல்போன் கடை நடத்தி வந்தனர். 2020 ஆண்டு ஜூன் 19 தேதியன்று கொரோனா ஊரடங்கு நேரத்தை தாண்டி செல்போன் கடையை திறந்து வைத்ததாக போலீசாருக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்தில் வைத்து போலீசாரால் கொடூரமாக தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இருவரும் நீதிமன்ற காவலில் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரும் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜூன் 22 தேதி பென்னிக்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்க மறுநாள் அவரது தந்தை ஜெயராஜும் பரிதாபமாக உயிரிழந்தார். போலீஸ் கஸ்டடியில் இருந்த தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து தந்தை மகன் உயிரிழந்தது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், கொம்பன் என்கிற ரகுகணேஷ் மற்றும் முருகன், சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து, பால்துரை ஆகிய 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 10 காவலர்களில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக ஆகஸ்ட் 10 தேதியன்று உயிரிழந்தார். சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்கங்கள் குற்றப்பத்திரிகையும், இரண்டாவது கட்டமாக கூடுதலாக 400 பக்கங்கள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிய விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் 5½ ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த கொலை வழக்கில் மதுரை மாவட்டம் 1வது குழுக்கள் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிபதி முத்துக்குமரன் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீர்ப்பு வாசித்தார். கோவில்பட்டி கிளை சிறையில் இருவரும் அடைக்கப்பட்ட போது அவர்களது உடல்களில் காயங்கள் இருந்தன. ஆனால் நோய் தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை. கம்பு, கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே அவர்களது இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியுள்ளனர். தந்தை மகன் இருவருக்கும் போலீஸ்காரர்கள் தாக்கியதால் தான் காயங்கள் ஏற்பட்டன என்பது ஊர்ஜிதமாகிறது என நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானது, மரணங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் காயங்கள் இருந்தது. அதனால் தந்தை மகன் ஆகிய இருவரின் உயிரிழப்பும் கொலை என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையை பதிவு செய்துள்ளது. அவர்களது உடலில் உட்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. இரவு முழுவதும் 10 நிமிட இடைவெளி விட்டுவிட்டு தொடர்ந்து தாக்கினார்கள். 200 முறைக்கு மேல் பின்னால் தாக்கினார்கள் என பென்னிக்ஸ் அவரது உறவினரிடம் கூறியதாக குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் நீதிபதி குறிப்பிட்டார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால்தான் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். கைகளை கயிற்றில் கட்டி தொங்க விட்டு தாக்கியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. டேபிளில் படுக்க வைத்தும் தாக்கியிருக்கிறார்கள்.
ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கும் போது நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்திருக்கிறார்கள் எனவும் இவர்களை அடித்து நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வோம் எனவும் காவல்துறையினர் அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் என்பதை நீதிபதி வாசித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தங்களை அடிக்கச் சொல்லி கூறினார். அடிப்பதை பார்க்க யாரும் வருகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல் நிலையத்தில் வெளியே இருந்து கண்காணித்து வந்தோம் என்று மற்றொரு காவலர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் இரவு முழுவதும் சிறிது நேரம் இடைவெளி விட்டுவிட்டு காவல்துறையினர் தாக்கியிருக்கிறார்கள். இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நீண்ட நேரமாக தந்தை மற்றும் மகனை காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். காவல்துறையினர் நினைத்திருந்தால் அவர்கள் செய்த தவறை திருத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் தவறை திருத்திக் கொள்ளவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் அனைவரும் ஒரே பகுதியில்தான் இருந்தார்கள் என்பதை செல்போன் டவர் மூலமாக தெரிய வந்துள்ளது என்பதையும் நீதிபதி வாசித்தார். உயிரிழந்த தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவர் மீதும் போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இரத்தக்கரை படிந்த ஆடையை உறவினர்களிடம் கொடுத்து குப்பை தொட்டியில் போடச் சொல்லி உள்ளார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த ஆடையை கைப்பற்றி சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். சிசிடிவி கேமராக்களில் உள்ள பதிவுகளை நீக்கிவிட்டு பகலை இரவாகவும் இரவை பகல் போன்று மாற்றியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் அனைத்து தடயங்களையும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு விசாரணையையும் பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என நீதிபதி தெரிவித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சம்பள கணக்கு மற்றும் சொத்து விவரங்களை எஸ்பி அலுவலகம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்யவும், சிறைச்சாலையில் உள்ள நன்னடத்தை அதிகாரிகள் 9 பேரின் செயல்பாடுகள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக அறிக்கையாக வருகிற 30ஆம் தேதிக்குள் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி வாசித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சொத்து மதிப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து அந்த தகவலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். அதன்படி வருகிற 30ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் 30ஆம் தேதி குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு விவரங்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் வழக்கு விசாரணையின் போது ஆதார் ஆவணங்களை திருத்தி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்து தனியாக விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதி முத்துக்குமரன் குறிப்பிட்டார். இதுகுறித்து பேசிய ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் தரப்பு வழக்கறிஞர், இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய பின்புதான் உயிரிழந்த இருவரையும் தாக்க போலீசார் பயன்படுத்திய ஆயுதங்கள், இரத்தக்கரை படிந்த ஆடை ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் ஆரம்பத்தில் பிரேத கிடங்கில் பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய பிரேதம் இருந்த நேரத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன். நான் வேறொரு வழக்கிற்காக பிரேத அறைக்கு சென்றிருக்கும் பொழுது 2 பேருடைய பிணங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்து அதில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் தொலியே கிடையாது. அப்படி ஒரு காயம். என்னென்னு கேட்கும்போது ஏதோ வியாபாரிகள்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்து இவங்களை கோயில்பட்டியில் கொண்டு அடைச்சி கோயில்பட்டி சப்ஜெயிலில் வச்சுருந்து அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி இறந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் தான் நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் போய் இந்த மாதிரி இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், இது இப்படி நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, போலீஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலாக நாங்கள் காலையில் தான் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போது அன்றைக்கி ஈவினிங் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஜட்ஜி பாரதிதாசன் அவங்க முன்னிலையில் தான் நடக்குது, வீடியோ ஃபுட்டேஜோட. அந்த இது முடிஞ்சு நைட்டு 11 போலீஸ் இப்போமே அடக்கம் பண்ணணுங்காங்க. நாங்கள் முடியாது, 302 போட்டால் தான் அடக்கம் பண்ண விடுவோம் அப்படின்னு சொன்னோடனே காலையில் அப்புறம் இந்த முதலமைச்சர் எடப்பாடி 302 போட்டாங்க. போட்டு சிபிசிஐடிட்ட வழக்கு மாற்றம்.
அந்த சிபிஐ ஐஜி சங்கர் சார் வந்து விசாரணை நடத்துனாங்க. எங்களுக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. எங்களுக்கு வந்து சிபிஐ மூலமாக அந்த வழக்கு விசாரிக்கணுன்ட்டு, அதனால் சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சு. அந்த சிபிஐக்கு வழக்கு போன பிறகு இந்த வழக்கு ரொம்ப நேர்மையாக சரியான பாதையை நோக்கி பயணித்ததாக நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலே வந்து அந்த இரத்த மாதிரிகள்லாம் எடுக்கப்பட்டு இவங்களுடைய டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணப்பட்டு அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அளித்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து திரும்ப எடுத்து, ஏன்னா இவங்க போலீஸ் வந்து இவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தடயங்களை அழிச்சிருக்காங்க. ஆனால் சிபிஐ அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தடயத்தை ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீதிபதி அதை தான் சொன்னாங்க. இவங்க போட்டிருக்க சிசிடிவியில் நைட்டு 8 மணிக்கு எந்த ஊரில் சன்லைட் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமிங் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஃபேக்காக போட்டிருக்கீங்க, ஒரு கம்பில் தான் ரத்தம் இருந்து மற்ற கம்பில் ரத்தம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு கம்பில் ரத்தம் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள சைட்டேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அடித்ததினால் ஏற்பட்ட இரத்த கசிவு, அதனால் ஏற்பட்ட மரணம், அவ்வளோதான். இவங்க அந்த இடத்துல மரணம் நடக்கலை. ஸோ வந்து கஸ்டடி டெத்து கிடையாது. ஆனால் கஸ்டடி டார்ச்சர், இவங்க மேலே எந்த வழக்குகளும் இல்லாத ஒரு நபரை எடுத்து கொண்டு போய் அவங்கள வந்து அடித்து டார்ச்சர் பண்ணி, அது நீங்கள் வந்து நேரே திருநெல்வேலி ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி 2 உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். பர்பஸாக வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் வச்சுருந்து, அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோயில்பட்டிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இடையில சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பேராவூரணியில் வந்து ஜெயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஜெயில் இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்க? நாங்குநேரில் ஜெயில் இருக்குது. எத்தனை ஜெயிலை தாண்டி நீங்கள் பர்பஸை ஏன் போகிறீங்க? செட் பண்ணி போகிறீங்க. அப்போவுமே அவங்களுக்கு 2 பேருக்கும் சாரம் முழுதும் ரத்தம். அதனால் அந்த சூழ்நிலையில் கொண்டு போனீங்க. இன்றைக்கி நீதிபதி வழங்கியிருக்க தீர்ப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி. சிபிஐ மிக திறமையாக அந்த வழக்கை நடத்துனாங்க. அதுக்கு அவங்களுடைய மாமா வந்து ஹிந்தி நன்றாக பேசக்கூடியவங்கனால ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. இந்த வழக்கில் சொன்ன அனைவரும் உண்மை சாட்சிகள். இதில் வந்து மற்ற வழக்குகளுக்கு பொய்யான சாட்சிகள் போடுறது போல் கிடையாது, உண்மை சாட்சிகள். அதனால் சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மனசாட்சிப்படி சாட்சி சொன்ன மேடம் ரேவதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அந்த பேரா போலீஸாக இருந்திருக்காங்க. அவங்க அன்றைக்கி நடந்த கொடுமைகளை பார்த்து அவங்களும் அப்ரூவராக மாறினது நம்ம கேஸுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. அதாவது அந்த சார் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த லத்தியெல்லாம் வந்து இவங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம அக்யூஸ்டுகள் வந்து வெட்டிட்டு அருவாளை தூக்கி குளத்தில் போடுற மாதிரி இவங்க வந்து அந்த ஸ்டேஷனுக்கு பின்புறம் காடுகள், இந்த உடை காடுகளுக்குள்ளே கொண்டு போய் போட்டு இவங்க மறைச்சி வச்சுருந்ததை சிபிஐ போலீஸார் வந்த பிறகு இவங்களை கஸ்டடி எடுத்து கொண்டு போய் கம்பெல்லாம் எங்கேன்னு கேட்கும்போது தான் அந்த கம்புகள்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டது. அது மாதிரி பெனிக்ஸோட இரத்த காயம் உள்ள அந்த துணிகள்லாம் வந்து ஒரு பாத்ரூமில் வந்து ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்து அதெல்லாம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த டேபிளில் மர மேசைகளில் இரத்த காயங்கள் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததெல்லாம் திரும்ப எடுத்து எல்லாத்தினுடைய மாதிரிகளும் கலெக்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகப்பட்டுச்சு. அது இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான சாட்சிகள். திருநாட்டு கன்ஃபார்ம்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால உறுதியாக வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓரளவு மிக முக்கியமான வழக்குங்கிறதுனால அதோட கூட தண்டனைகளும் கொடுக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வழங்க. அது அவங்களுக்கு வந்து அந்த இறந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வைப்பதற்காக சொத்துக்களும் அவங்களுடைய சம்பள சான்றிதழையும் கேட்டிருக்காரு. இப்போ நம்மளுடைய இப்போ போக்சோ கேஸ்லலாம் வந்து இழப்பீடு வழங்கணும்னு சொல்லும்போது அரசு தரப்பு இழப்பீடா இல்லை எதிரிகள் தரப்பு இழப்பீடாங்கிறதுக்காக தான் அமைச்சிருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களை நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இந்த மாதிரி தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். நீங்கள் இதை வச்சே நாங்கள் இப்போ யாரையும் அடிக்க மாட்டோம்னு பப்ளிக்குக்கே அதை கொண்டு வரீங்க. அது அப்படி எந்த பப்ளிக்கும் சொல்லலை. நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு குற்றவாளியை வந்து நீங்கள் கூப்பிட்டு போய் அடித்து விசாரித்தா தான் உண்மையை சொல்லுவான். ஆனால் குற்றமே செய்யாத ஒருத்தனை வந்து நீங்கள் அடித்து கொலை பண்ணியிருக்கீங்க. அந்தளவுக்கு அடிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? நீங்கள் வந்து குற்றம் செய்தவர்களை நீங்கள் விசாரிக்கணும். இப்போ நீங்கள் சாத்தாவளம் கேஸ் நீங்கள் இப்படி நீங்கள் சொன்னால் நாங்கள் அடிக்க மாட்டோம், இனிமேல் குற்றம் பெருகும், நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் தாலி எடுத்துகிட்டு போவான்ட்டு சொல்கிறீங்க. அது வந்து சரியில்லைன்னு சொல்கிறேன். இல்லை, இவங்களை மட்டும் அடிக்கிறது இல்லை, அவங்க வழக்கமாக 2 அந்த A2ம் A3யும் வழக்கமாக எல்லாரையும் அடிக்கிறது தான் அங்கே வழக்கம்னு அவங்கள மக்கள் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது வந்து இந்த மாதிரி பெனிக்ஸ் அங்கே போய் எஸ்ஐட்டை வந்து நீ எங்கள் அப்பாவை எப்படி அடிக்கலான்னு சொல்லி சட்டையை பிடிச்சதாகவும், நீ எங்கள் ஸ்டேஷன்லேயே வந்து எங்களை சட்டையை பிடிச்சிடுவான்னு சொல்லி அந்த ஈகோ கிளாஸ் தான். அது வந்து லைட்டாக அடிச்சுட்டு விட்டுருந்துருக்கலாம், ஒன்றும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதை வந்து கண்டினியூவாக நைட்டு ஷிஃப்ட்டுக்கு வந்த A3யும் சேர்ந்து அடித்ததுனால தான் அவங்களுடைய காயங்கள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு. சாகும் வரை ஆயுள் தண்டனை. மேலும் உயிரிழந்த ஜெயராஜின் மகள் பர்சி கூறிய போது 7:45 மணிக்கு கடையில் இருந்து தந்தை தம்பி இருவரையும் போலீசார் அழைத்து சென்ற உடனேயே அடிக்கத் தொடங்கிவிட்டனர். 7:50 இருந்து இரவு 11:30 மணி வரை அடித்திருக்கிறார்கள்.
11:30 மணிக்கு ரகு கணேஷ் வந்து 3 மணி வரை என் அப்பாவையும் தம்பியையும் மாறி மாறி தாக்கியுள்ளார். இதையெல்லாம் ஆய்வாளர் ரசித்திருக்கிறார். இவர்கள் குற்றவாளிகள் என நிரூபணமாகி இருக்கிறது. இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். எங்கள் அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்லை. டெய்லி எங்கள் அப்பாவும் என் தம்பியும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில், மதியம், நைட்டே. நாங்கள் 3 பொண்ணுங்ககிட்டேயும் எங்கள் அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்கள் அப்பா என் தம்பியோட அன்பை இழந்து போய் நாங்கள் காணப்படுறோம். என் தம்பி அவன் 31 வயசில் அவனை அடித்து கொண்டுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமாக இவங்களோட அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையாக தான் இருக்கும். அது மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இரவு 8 மணிலேருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் வந்து இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை குறித்து எப்படிப்பா? நாங்கள் அதை தான் சொல்கிறோம். 7:50க்கு 7:45க்கு என் கடையிலேருந்து எங்கள் அப்பா கூட்டு போகிறாங்க. கூட்டு போன உடனே 7:50லேருந்து திருப்பி 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ளே வந்திருக்கார். ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்கள் அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்கள் அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளோ கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க வந்து ரசித்து, அந்த இன்ஸ்பெக்டர் ரசித்து இது பண்ணியிருந்திருக்கான். அதுக்கான இது இன்னைக்கு குற்றவாளின்னு அவங்க வந்து நிரூபணம் ஆகியிருக்கு. தண்டனை கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை நீதிமன்ற நீதிபதி கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி இந்த வழக்கில் குறிப்பாக இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு வந்து இப்போ சிக்கியிருக்காங்க, அப்பா அம்மா சிக்கியிருக்காங்கன்றதுலேயும் நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அதான் அதிகாரத்தில் நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மளை கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கியிருக்கான் வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமாக தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்கு. உங்க கணவருக்கும் உங்க மகனுக்கு ஏற்பட வேற யாருக்கு நடக்கூடாது. ஆனா இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க மத்திய மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? அதாவது தண்டனைகள் உச்சபட்ச தண்டனைகளாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய குடும்பங்களும் சஃபர் தான் ஆக போகுது. அப்போ அதை வந்து மற்றவங்க யோசிப்பாங்கல்ல. அப்போ இதே போல் நம்மளுக்கும் தண்டனை கிடைக்கும், நம்மளும் நீதிபதி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பயம் வரும். ஒருத்தரை வந்து அந்த மிருகத்தனமாக அடிக்கவோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தண்டனையை முன்னாடியே வழங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக முன்னாடியே வழங்கியிருந்தா இன்னும் நிறைய எத்தனையோ கஸ்டடி டெத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தெரிகிறது தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட இதங்கள் நடக்காமல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த வழக்கை ஏற்கனவே சிபிசிஐடி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை போய் இதை சிபிஐ விசாரிக்கணுன்றதை மனு தாக்கல் செஞ்சு இப்போ சிபிஐ விசாரணை நடத்தி இப்போ இதை சொல்லியிருக்காங்க. 2400 பக்கம் குற்றப்பத்திரிக்கை அது பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சிபிஐ நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் 5.25 வருஷம் நாங்கள் அதுக்காக போராட வேண்டியதாக இருந்தது. எங்களோட எல்லா மக்களும், நாங்கள் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொதுமக்கள், ஏதாவது எங்கள் வீட்டில் உள்ள இழப்புன்னு மாதிரி அவங்க நினைக்கல. யாரோ ஒருத்தங்களுக்கு இல்லை, ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் இழந்த மாதிரி அவ்வளோ அழுதுருக்காங்க எல்லாருமே. அந்த வீடியோவோ என் தம்பியோடைய எங்கள் அப்பாவோடைய வீடியோ பார்த்து அழாதவங்க யாருமே இல்லை. அந்த இது எல்லாருடைய உணர்வுகள், போராட்டங்கள் வந்து இது தீர்ப்பாக வெளிப்பட்டிருக்கு. எங்கள் அப்பாவும் என் தம்பியும் எந்த குற்றமே செய்யலை. எங்கள் அப்பாவை விசாரணைன்னு கூட்டு போனால் விசாரிக்கிறவங்க எப்படி விசாரிக்கணும்? கூட்டு போன உடனே அடித்ததுனால தான் இப்போ ஒரு தகப்பனை வந்து மகன் முன்னாடி அடிக்கும்போது நம்ம கேட்க மாட்டோமா? எங்கள் அப்பாவும் எந்த தப்பும் செய்யலை. அப்போ அவன் கேட்குறதுல என்ன நம்மளுக்கான உரிமை தானே அது. அதான் அவங்க அதிகாரத்தில் இருக்கோம், போலீஸை எடுத்து பேசுவியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பாலகிருஷ்ணன்லாம் நீ அடிக்கும்போது சொல்லியே அடிச்சிருக்கான். நீ செத்தா சாவு, நான் என் சொத்தை விற்றுனாலும் நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். இன்னொருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் நல்லா ஃப்ரெஷ் பீஸாக கிடச்சிருக்கான், அடித்து பழகலாம் வாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலைமை எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலைமை. தனக்கும் தன மனைவி பிள்ளைங்க இருக்காங்களா, அதே போல தானே அடுத்தவங்களுக்குங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு கிடையாது. கொடூர மனமே மொத்தமாக கொடூர மனம் வந்து அந்த மனித தன்மையே இல்லை அவங்களுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரும் ஏன்னா நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு தான். மீடியா, பத்திரிகையாளர்கள், நிறைய அமைப்புகள், எல்லா சமுதாய அமைப்பு, சோஷியல் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு நீதி கிடைச்சிருக்கு நம்புகிறோம்.
ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.